ஸோ இன்றைக்கி நம்ம அக்லேசியா கார்டியா அப்படிங்கிற ஒரு உணவு குழாயை பாதிக்கக்கூடிய ஒரு வகையான நோய் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த பாதிப்பு பார்த்திங்கன்னா ஒரு யங் பேஷண்ட்ஸுக்கு, அதாவது ப்ரொடக்டிவ் இயர்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி யங் பேஷண்ட் பாப்புலேஷன் தான் இது மிகவும் பாதிக்குது. ஸோ இதில் என்ன ப்ராப்ளம் ஏற்படுது? மெயினாக சாப்பிடும்போது ஒரு அடைப்பு, டிஸ்பேஜியா என்று சொல்லுவோம். ஸோ டிப்பிக்கலாக பார்த்தீங்கன்னா இது சிலருக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், சிலருக்கு இடையே அந்த மாதிரி அடைக்கிற மாதிரி இருக்கும். அது போக போக அது வர்சன் ஆகிட்டே போகும். ஸோ இதில் ஈவென்ச்சுவலி அந்த டிசீஸ் ப்ராக்ரஸ் ஆக ஆக இந்த உணவு குழாயுடைய அடிப்பகுதியில் உள்ள தசைகள் ரிலாக்ஸ் ஆகாது. ஸோ இந்த ரிலாக்ஸ் ஆகாதனால இந்த உணவுகள் அதுக்கு மேலேயே தங்கிவிடும். ரிலாக்ஸ் ஆச்சுன்னா தான் அது இறப்பையை சென்று சேர முடியும். ஸோ உணவு குழாய் விரிந்து கொண்டே போகும். அதோடைய அடிப்பகுதி சூம்பி இந்த பேர்ட் பீக் அப்பியரன்ஸ் என்று சொல்லுவோம். அதாவது ஒரு பறவையுடைய மூக்கை போல் அது சுருங்கி காணப்படும். ஸோ இதுதான் டிப்பிக்கல் ஆஃப் அந்த அக்லேசியா என்று சொல்லுவோம். ஸோ இதில் என்ன ஆகும்னா, அப்போ அவங்க சாப்பிட்ற ஃபுட்டெல்லாம் அந்த ஃபுட் பைப்லேயே போய் தங்கிடும். ஸோ ஒரு ஸ்டேல் ஃபுட் வாமிட்டிங் என்று சொல்லுவோம். பழைய சாப்பாடை அவங்க அந்த ஏப்பம் வர்றதும், அதை வாந்தி பண்ணுவதும், சிலருக்கு அதனால் ஆஸ்பிரேஷன் நிமோனியா, இந்த மாதிரி பல காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குது, உணவு உலங்குதில் சிரமம் இருக்குது, அப்போ என்ன பண்ணணும்? முதல்ல ஒரு எண்டோஸ்கோப்பி தான் ஃபஸ்ட்டு டயக்னோஸ்டிக். ஸோ எண்டோஸ்கோப்பி பண்ணும்போது ஃபுட்டு ஸ்டேசிஸ் இருக்கும் ஈசோஃபேகஸில். அந்த உணவு குழாயின் அடிப்பகுதியை பார்க்கும்போது அதில் அந்த சுருக்கம் நம்ம அது கரெக்டாக பார்க்கலாம். ஆனால் வேறு புண்ணோ இல்லை கட்டியோ எதுவும் காணப்படாது. ஸோ இதை நம்ம பேரியம் இல்லைன்னா சிடி ஸ்கேன் பண்ணி கூட கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பட் இதுக்கு ஒரு பெஸ்ட்டு டெஸ்ட், அந்த மசில்ஸ் ரிலாக்ஸ் ஆகுதா, உணவு குழாயில் உள்ள அசைவுகள் இருக்குதா, இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு கோல்ட் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் என்று சொல்லுவோம். அதுதான் ஈசோஃபேஜியல் மேனோமெட்ரி என்னும் டெஸ்ட். ஸோ இந்த மேனோமெட்ரியை செஞ்சால் தான் இந்த அக்லேசியா டயக்னோஸ் பண்ண முடியும். இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அக்லேசியா இருக்குது. அதோடைய வகைப்படுத்துதலும் இந்த மேனோமெட்ரி வழியாக நம்ம செய்து விடலாம். சரி, அக்லேசியான்னு சொல்லி தெரிஞ்சாச்சு, இது என்ன டாக்டர் பண்ணலாம்? மருந்துலேயே சரியாகுமா, இல்லை இதுக்கு வேறு ஏதாவது சிகிச்சை பண்ணணுமா? ஸோ இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஷார்ட் செக்மெண்ட், லாங் செக்மெண்ட் டிசீஸ். பொதுவாக இது அவங்க என்ன ஏஜ் குரூப்பில் இருக்கிறாங்க அப்படிங்கிற பொறுத்து தான் இந்த ட்ரீட்மெண்ட் டிட்டர்மின் பண்ணுறோம். ஸோ சில கிளாசிக்கல் டைப் ஆஃப் அக்லேசியா இருக்குது, மிகவும் யங் பேஷண்ட்ஸ் அப்படி இருக்கிறாங்க, சின்ன வயசில் இருக்கிறவங்களுக்கு வந்திருக்கு. அப்படின்னா அவங்க பல வருஷங்கள் இந்த நோயை எதிர்கொள்ள வேண்டியது இருக்குது. ஸோ அவங்க நீண்ட நாளாக அவங்களுக்கு லாங் டேர்ம் ரிலீஃப் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த லேப்ரோஸ்கோபிக் ஆர் எண்டோஸ்கோபிக் ப்ரொசீஜர்ஸ், கார்டியோமயோட்டமின்னு சொல்லி அந்த விரியாத தசைகளை அதை பிரித்து விட்டு அந்த உணவு குழாயை விரிய செய்வது, இதுதான் கார்டியோமயோட்டமி என்று சொல்லுவோம். இதில் போயம் அப்படின்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அதாவது எண்டோஸ்கோபி வழியாக இந்த தசைகளை பிரித்து விடுவது, இதுதான் பெர் ஓரல் எண்டோஸ்கோபிக் மயோட்டமி, இல்லைன்னா போயம் என்று சொல்லுவோம். மற்றும் இது நுண்துளை வழியாக, மேல் வயிற்றின் வழியாக 2-3 சிறிய துளைகள் வழியாக நம்ம இதை மிக துல்லியமாக செய்ய முடியும். அதுதான் லேப்ரோஸ்கோபிக் ஹெல்லர்ஸ் கார்டியோமயோட்டமி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சிலருக்கு இந்த அறுவை சிகிச்சையெல்லாம் செய்ய இயலாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கும், அனஸ்தீஷியா கொடுக்க முடியாது, இல்லை அவங்களுக்கு பல காம்ப்ளிகேஷன் இருக்கும், ரொம்ப வயசானவங்களாக இருக்கும். இப்படிப்பட்டவங்களுக்கு நியூமேட்டிக் டயல்டேஷன், பலூன் டயல்டேஷன் டெக்னிக்ஸ், அந்த எண்டோஸ்கோப்பி வழியாகவே பலூனை செலுத்தி அதை விரித்து அந்த வழியை சீர் செய்வது. ஸோ இந்த மாதிரி கூட நம்ம செய்து இந்த அக்லேசியா கார்டியாவை சரி செய்து நீண்ட நாள் நார்மலாகவே இவங்கெல்லாம் வாழ இது உதவியாக இருக்குது.